சரண். இவனை நான் வட சென்னையில் இவனுக்கு எனக்கு காம்பினேஷன் கிடையாது. ஆனால் படத்தோட ரஷ்ஷு முடித்தோடனே வெற்றி கூப்பிட்டு காமிக்கும் பொழுது இவனை பார்த்து என்ன வெற்றி இந்த போடு போடுறாங்க, தனுஷ் பக்கத்தில் நின்றுக்கிட்டு தனுஷை விட ஒரு புள்ளி மேலே தூக்குறானே அவன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டேன், நான் இருக்குது பண்டியாளன், ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இதில் என்னென்னா, நான் உங்களுக்கு என்னை நல்லா தெரியும், நான் மேடைக்காக சொல்லலை. என்கிட்ட யாருமே எதுவுமே டிமாண்ட் பண்ணலை, எதுவுமே பிரச்சனை பண்ணலை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலை. டே ஒன்னில் என்னவா இருந்தாங்களோ இந்த நாள் வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அதில் சரண் ரொம்ப முக்கியமானவன். ரொம்ப பணிவாக, ரொம்ப அன்பாக. நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் ஸ்க்ரீனில். நான் இருக்கேன், சஞ்சிதா, சாயிர், தீனா, வின்சென்ட்டு, இவ்வளோ பேர் இருக்கோம். அதை எல்லாமே தூக்கி சாப்பிட்ருக்கான் படத்தில். எனக்கு ஆச்சரியம் இல்லை. எனக்கு படம் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ வெற்றிட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். மொத்த படத்தில் யாரை பிடிச்சிருக்குன்னா எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. நான் ரசிகனா அவனை தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் எனக்கு தீனா பிடிச்சிருக்கு. நான் அந்த ஆர்டர் பண்ணேன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ சூப்பரா வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோடய பெரிய வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லோரும் மத்தியில் இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதே நான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக ஹானர்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னோடய பெரிய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து வெற்றி சாருக்கு தான். வடச்சென்னை மாதிரி ஒரு படம் எனக்கு அமையலைன்னா என்னோடய கரியர் வந்து எந்த டைரெக்ஷனில் போயிருக்கோன்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா அந்த ஒரு படம் வந்து என்னோடய லைஃப் வந்து ரொம்ப அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் பண்ண எல்லா படங்களுமே ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசும்போதுமே வடச்சென்னையில் உங்களை படம் பார்த்தோம், ஸோ அதில் தான் இதில் கேஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் வடச்சென்னையிலேருந்து தான் இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா படமுமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த படமும் எனக்கு அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் எத்தனை பேருக்கு வந்து வெற்றி சார் மாதிரியோ அமீர் சார் மாதிரியான அவங்களோட விஷனில் வந்து நம்ம நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்ன்றது ஒரு பெரிய ட்ரீம் தான் அது. ஸோ அது எனக்கு கிடச்சதில் நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன். ஸோ ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா ஃபேவரட்ஸ் இருக்காங்க. லைக் பிரதீபன் ஆகட்டும், தீனானா ஆகட்டும், மணியண்ணா, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பழக்கம். ப்ளஸ் கடைசியாக சார் வந்து இந்த படத்தில் அசோசியேட் ஆனது இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது வடச்சென்னையோட ஒரு மினி ரீயூனியன் மாதிரி தான் இருக்குது இந்த படம் எனக்கு. ஸோ அந்த ஃபீல் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் பெருசாக ஆக்டிங் கிளாஸ்லாம் எதுவும் போனதில்லை. வடச்சென்னைக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணாலுமே லேர்னிங்காக எதுவுமே என்னால் பெருசாக ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா லைக் வடச்சென்னையில் சார் கிட்ட ஒர்க் பண்ண ஒரு ட்ரஸ்ட்னால அவங்க சொல்கிறத பண்ணால் போதும், இல்லைனா சரி நீங்களே எதனா பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் மற்ற படங்கள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கேஜிஎஃப் ஆகட்டும், நெட்ரிக்கன்லாம். இதில் அமீர் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், டீட்டெயில் ஆகட்டும், மாடுலேஷன்லேருந்து ரொம்ப ப்ரிசைஸாக கேட்பாங்க. எனக்கு இதுதான் வேணும், நீ இவ்வளோ பண்ணால் போதும். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட அதுக்கு ஒரு ஒன் மோர் போயிட்டு இது பண்ணி இதுதான் வேணும் எனக்குன்னு ரொம்ப ப்ரிசைஸாக கரெக்டாக லைக் ஒர்க் நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை வர வைக்கும்போது இது ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் சார். 2 பேர்கிட்டையுமே எப்போ என்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. பட் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக அதை பண்ணுறதுக்காக ஒரு மைண்ட் செட்லேயும் லைக் கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட பெரிய லேர்னிங்காக நினைக்கிறேன் சார். உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி சார், இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ ஃபார் திஸ் கேரக்டர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும். அண்ட் இன்னொருத்தர் வந்து ராமண்ணா இதில் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹோல் படம் ஜேர்னிலே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் இந்த ஒரு 5 பேர் ஒரு கேங் ஒன்று இருக்காங்க, என்னோடய பாய்ஸ் மாதிரி நடித்தவங்க. அந்த 5 பேருக்குமே என்னோட தேங்க்ஸ் அண்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஷூட் பண்ண அந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஆஸ் யூஷுவல் எங்கள் அப்பாவுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.